பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் ரிலேஷன்ஸ். அன்டிவைடட் இந்தியாவோட நெய்பர்ஸ் யாருன்னா பர்மீஸ், மியான்மர், நேபாள், பூட்டான் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ இவங்க 4 பேர் தான் நம்மளோட நெய்பர்ஸ். ஸோ நெய்பர்ஹுட்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு எந்த மாதிரி பாலிசிஸ் அடாப்ட் பண்ணாங்கிறது தான் இந்த டாபிக். இப்போ நம்ம பாலிசிஸ் அடாப்ட் பண்றோம்ல ஃபாரின் ரிலேஷன்ஸ், அந்த மாதிரி அவங்க அடாப்ட் பண்ண பாலிசிஸ் எந்த அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறதா இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஆப்கானை வந்து பஃபர் ஸ்டேட்டா ஆக்கணும். பிரெஞ்சு அண்ட் ரஷ்யாவோட அலையன்ஸ் வந்துட்டு ஆப்கானை வந்து அவங்களோட பக்கம் இழுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியா வந்துட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு போயிருங்கிறதுக்காக. ஸோ அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்துட்டு சயின்டிஃபிக் ஃப்ரான்டியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நார்த் வெஸ்ட்ல அப்படிங்கிறது தான் அவங்களோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு ஆப்கன் வார்ல. ஸோ வார் பார்ப்போம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வார் இந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1839 to 42 போன கிளாஸ்ல சொல்லியிருப்போம். அதே தான், அந்த சிந்து ஆக்குபை பண்ணாங்க இல்லையா, ஆக்குபை பண்ணி அடுத்த வருஷமே அந்த சிந்து ஆக்குபை பண்ணதுக்கு முன்னாடி, அதாவது சப்சிடியரி அலையன்ஸ் 1839ல சைன் பண்ணியிருப்பாங்க சிந்து கூட. அப்ப அவங்களோட ஏரியாஸை வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து ட்ரூப்ஸ் ஆப்கானை ஃபைட் பண்ணதுக்காக ட்ரூப்ஸ் எல்லாம் இங்க விட்டதுனாலதான் சிந்து வந்துட்டு வாருக்கே போயிருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். மிஸ்யூஸ் பண்ணாங்க அவங்களோட டெரிட்டரிய. ஸோ அந்த அது எதுக்காகனா இந்த வாருக்காக தான் 1838 to 39. ஆக்சுவலா எப்படின்னு பாருங்க, தோஸ்த் முகமது அவர் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஹி வாஸ் an independent. இதெல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி தான், நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னு நான் சொல்றேன், அதை மட்டும் நோட் பண்ணுங்க. ஸோ ஆப்கான்ல வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் பிரிட்டிஷ் கூட ஹி வாஸ் ரெடி டு கீப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் தான். ஆனா என்ன அப்படின்னா 6 ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, 6 were வெரி க்ளோஸ் அலைஸ் ஆஃப் பிரிட்டிஷ் அந்த டைம்ல. 1838ல தான் ரஞ்சித் சிங் இறந்தாரு. அது வரையும் 6 வந்து வெரி க்ளோஸ் அலைஸ் ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ அப்படி இருக்கும்போது பெஷாவர் சிக் கண்ட்ரோல்ஸ்ல, பெஷாவர் பாகிஸ்தான் ரீஜன் சிக்கோட கண்ட்ரோல்ல இருந்தது. பஞ்சாப் பெஷாவர்லாம் மொத்த பஞ்சாப். இப்போ பஞ்சாப் தான் நம்ம ரெண்டா டிவைட் பண்ணி இந்தியன் பஞ்சாப் அண்ட் பாகிஸ்தான் பஞ்சாப் அந்த ரீஜன் ஃபுல்லாவே சிக்கோட கண்ட்ரோல் இருந்துச்சு. அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு தோஸ்த் முகமது சொன்னாரு. அது பிரிட்டிஷ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்னொன்னு என்ன ரீசன்னா 6 கூட அலையன்ஸா இருக்கிறது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பெஷாவர் வந்து இந்தியாவில் வந்துருது இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு அன்டிவைடட் இந்தியாவில் வரனால அதையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்றாருன்னா ஹி டர்ன் டு ஹெல்ப் ஃப்ரம் ரஷ்யா. ரஷ்யாவும் பிரிட்டிஷும் தேவர் என்மீஸ். ஸோ அதுக்காக என்ன பண்றாருன்னா லார்ட் ஆக்லாண்ட், ரொம்ப முக்கியம், இவர் தான் அந்த டைம்ல வைஸ்ராயா இருக்காரு இந்தியாவில். இவர் என்ன பண்றாருன்னா ஃபார்வர்டு பாலிசினா நம்மளோட இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ வி ஷுட் டேக் ஸ்டெப் ஃபார்வர்ட், அதான் அதோட மீனிங். ஸோ டு ப்ரொடெக்ட் டெரிட்டரிஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, வி ஷுட் கவுண்டர் இன்வேட் ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது அவரோட அப்ஜெக்டிவ். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரைபார்டைட் ட்ரீட்டி நம்ம சொல்லியிருப்போம். ரஞ்சித் சிங் கூட அமீர்ஸ் கூட பிரிட்டிஷ் சைன் பண்ணாங்க தெரியுமா, ட்ரைபார்டைட் ட்ரீட்டி. ரஞ்சித் சிங்கிறது ரூலர் ஆஃப் சிக். சிந்துக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வரும்போது தான் பிரிட்டிஷ் நடுவில் போய் நாங்க சிந்தை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு ட்ரைபார்டைட் ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. அந்த ஞாபகம் இருக்கா? அந்த ட்ரீட்டில ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் யாருன்னா இந்த ஷா சுஜா. இவர் யாருன்னா ஆப்கான் ரூலர், ஆப்கான்ல டீத்ரோன் பண்ணப்பட்ட ரூலர். தோஸ்த் அகமது வந்து ரூலிங் ரூலர் இல்லையா, இவர் டீத்ரோன் பண்ணப்பட்ட, இப்போதான் நம்ம அப்போசிஷன் இருக்காங்க, அந்த காலத்துல அப்போசிஷன் ஒண்ணு இல்லையே, டீத்ரோன் பண்ணிட்டா அவ்வளவுதானே. ஸோ அந்த ரூலர் அவரு கூடயும் சேர்த்து இந்த ட்ரீட்டியை சைன் பண்றாங்க. ஸோ இந்த ட்ரீட்டி படி ஷா சுஜா வந்துட்டு he will be enthroned with the help of சிக்ஸ் அண்ட் கம்பெனி. சிக்ஸும் பிரிட்டிஷும் அவ்வளோ வந்து க்ளோஸா இருந்தாங்க அன்டில் 1838. அதுக்கப்புறம் தானே சிக் வார்லாம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் சிக் வார், செகண்ட் சிக் வார்லாம் அதுக்கப்புறம் நடந்திருக்கும். ஸோ ஷா சுஜா வந்துட்டு he should conduct foreign affairs with the advice of company and six. என்னது ஃபாரின் அஃபேர்ஸ்னா என்னது, எந்த ரஷ்யன் கூடயும் பிரெஞ்சு கூடயும் அலையன்ஸ் வைக்க கூடாது, அதுதான் அதோட அர்த்தம். அதுக்காக தானே தோஸ்த் முகமது அப்போஸ் பண்றாங்க. ஸோ அதனால ஃபாரின் அஃபேர்ஸை அட்வைஸ் ஆஃப் கம்பெனி அண்ட் சிக்ஸ் கிட்ட கூட கன்சல்ட் பண்ணி தான் வைக்கணும். அண்ட் சிந்து ரீஜன் மேல இருக்க சவர்ஜின் ரைட்ஸ், சிந்து எங்களுக்கு தான் அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹி ஷுட் கிவ் அப் தட் ரிட்டன் ஃபார் லார்ஜ் சம் ஆஃப் மணி. ஸோ அவ்வளவுதான். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். ஷா சுஜாவை நாங்க என்த்ரோன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைபார்டைட் ட்ரீட்டி சைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க, வார் பிரேக் அவுட் ஆயிரும். ஆமா, அதுதான் அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி.
வேற ஃபாரின் அஃபேர்ஸ் வைக்கக்கூடாதுன்னு கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் டெரிட்டரியை மெயினாக ரஷ்யாவோடையோ இல்லை ஃப்ரான்ஸ் கூடயோ அலையன்ஸ் வச்சா இந்தியா லாஸ்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மெஷர் எடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, இப்போ சாசுஜாவை நாங்கள் கிங்காக உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபைட் பண்ணணும் இல்லையா, வார். ஸோ தே அட்டாக் கபுல். தோஸ்த் முகமது வந்து சரண்டர் ஆயிட்டாரு, சாசுஜாவும் அமீரா மாறிட்டாரு 1839. ஆனால் என்ன ஆச்சுன்னா பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கல. ட்ரைப்ஸ் அங்கே வந்து ஆப்கானில் நீங்கள் இப்பயுமே பார்த்தீங்கன்னா கொரில்லா வார்ஃபேர் அங்கே தான் அதிகம். தலிபான்ஸே அப்புறம் யார், ட்ரைப்ஸ் தானே. அவங்க வந்து கரில்லா வார்ஃபேர் மூலியமா தானே பவர் கேப்சர் பண்ணாங்க. அங்கே வந்து அது ரொம்ப ஜாஸ்தி, இந்தியா மாதிரி கிடையாது. ஸோ ட்ரைப்ஸ் என்னன்னா தே ரோஸ் அண்ட் ரிவோல்ட் அண்ட் தே ரீகேப்சர்ட் கபுல் ரீஜியன். எஸ், தோக்குறாங்க. அதுக்காக தான் அந்த தோத்த கிரீவன்ஸ்ல தான் சிந்தையை அனெக்ஸ் பண்றாங்க. நீங்க திருப்பி இப்போ ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் நடந்தது இந்த நோட்ஸையோ அதில் கிளியரா இருக்கும். ஸோ மெயினாக சிந்தை கேப்சர் பண்ணுறதுக்கு ரீசனே இதில் தோத்துட்டோங்கிற அந்த ஒரு இதை மறைக்கிறதுக்காக தான். ஸோ பிரிட்டிஷ் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு சைன் ட்ரீட்டி இன் 1841 டு இவாக்குவேட் ஆப்கானிஸ்தான். ஸோ அதோட கொஞ்சம் எகெயின் ட்ரை பண்ணாங்க, பட் ஒன்றுமே நடக்கல. ஸோ தே எவாக்குவேட்டட் வித் ட்ரூப்ஸ் எல்லாமே. ஸோ பிரிட்டிஷ் தே லாஸ்ட் த வார். இந்த வார்லேருந்து அந்த ஒரு ஸ்கேரை மறைக்கிறதுக்கு தான் 1839 தே அனெக்ஸ்ட் சிந்த். அதுதான் இந்த வார். ஓகே, இந்த ட்ரீட்டி இந்த வார்லாம் புரிஞ்சுதுல. ஸோ இதுல முக்கியமானது இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் இப்போ கேட்கறதே கிடையாது, சுத்தமா அவுட் ஆஃப் த சிலபஸ் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏன்னா எப்ப வேணாலும் கேட்கலாம். ஸோ ஆப்கானிஸ்தான் அனெக்ஸ் பண்ணதுக்கு என்ன பாலிசி, லார்ட் ஆக்லாண்ட் அவர் ரொம்ப முக்கியம், அவரோட ஃபார்வர்ட் பாலிசி. தென் ட்ரைபார்டைட் ட்ரீட்டி ஆஃப், இந்த ட்ரைபார்டைட் ட்ரீட்டி தான் அதுக்கு ஒரு இட் பேஸ் வே ஃபார் அனெக்சேஷன். எதுக்கு சாசுஜாவை நாங்க அமீரா உட்கார வைக்கிறோம் தான் பிரிட்டிஷோட அலை. சாசுஜா உட்கார வைக்கிறோம் தோஸ்த் அகமதுக்கு எகென்ஸ்டா, நான் பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கல. பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்காதனால அவங்க தோத்துட்டாங்க. நெக்ஸ்ட் திரும்ப செகண்ட் டைம் நடக்குது ஆங்கிலோ ஆப்கான் வார். இதுதான் வந்துட்டு சாரி அது இன்னும் செகண்ட் வார் இங்க வரும். நெக்ஸ்ட் ஆக்சுவலி என்னன்னா இது ஒரு முக்கியமான ஆப்கானிஸ்தான் பாலிசியில ஜான் லாரன்ஸ் 1864 to 69 இருந்தாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்துட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு, சக்சஷன் இஷ்யூ 1869 எங்க ஆப்கானிஸ்தான்ல. தோஸ்த் முகமதுக்கு அப்புறம் யார் வரலாம் என்ன ஏதுன்ட்டு. பட் அதுல பிரிட்டிஷ் ஹி ஃபாலோட பாலிசி ஆஃப் மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி. அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்க தலையிட மாட்டோம் ஆப்கானோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல. அதுதான் அந்த பாலிசி. லாரன்ஸ் வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஜென்ரலி பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, சக்சஷன் இஷ்யூ வந்துச்சுன்னா அதுல ஃபர்ஸ்டா போய் தலையிடுவாங்க இல்லையா. So he followed the policy of masterly inactivity in 64 to 69. ஆனா செகண்ட் வார் நடந்துச்சு, அதுதான் முக்கியம். ஸோ லார்ட் லைட்டன். ஸோ இவர் பார்த்தோம்னா லைட்டனோட பீரியட் வந்து ஒரு கான்ட்ரவர்சியனான பீரியட். 18 கிட்டத்தட்ட 75 to 18 நினைக்கிறேன். ஒரு வெரி கான்ட்ரவர்சியல் வைஸ்ரா இவர் தான் அந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட், இந்த மாதிரி இந்தியா மேல ஒரு டிட்டோரியேட்டிங் ஆக்ட்ஸ் கொண்டு வந்த ஒரு வைஸ்ராய். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நேஷனலிசம் க்ரோ ஆயிட்டு இருக்கு, 78 பீரியடு அந்த டைம்லலாம். ஸோ அப்போ நம்மளோட சைட்ல இருந்த லீடர்ஸ், நேஷனல் லீடர்ஸ் சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாமே ஆப்கானுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. பிகாஸ் தேவர் ட்ரைப்ஸ். ஸோ அவங்களோட காலனியலிசம் பிரிட்டிஷ் வந்து அங்கே காலனியலிசம் இம்போஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாங்க. பட் வைஸ்ராய் வந்து அதை கேட்கல. ஹீ ஃபாலோடு த பாலிசி ஆஃப் ப்ரவுட் ரிசர்வ். அப்படின்னா என்னன்னா ஆப்கானிஸ்தானை கண்டிப்பா நாங்க பஃபர் ஸ்டேட்டா வைப்போம் அப்படிங்கிறது தான் திரும்ப. ஸோ ஆப்கானிஸ்தான் வுட் நோ லாங்கர் பி லெஃப்ட் ஆம்பிகுவஸ். கண்டுக்காம விட மாட்டோம், கண்டிப்பா ஆப்கான் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் அவர் இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் வந்துட்டு இந்த லைட்டனோட பாலிசி, லார்ட் லைட்டனோட பாலிசி. ஸோ இவர் 78ல் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ லார்ட் லைட்டன் ஷெர்அலி தான் அப்போ வந்து ரூலிங் அமீர் வந்து அவர் தான். ஸோ என்னன்னா லைட்டன் வந்துட்டு ஹி மேட் அ ஃபேவரபிள் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி வைக்கிறாரு. பட் ஷெர்அலி என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு போத் ரஷ்யாவும் வேணும் பிரிட்டிஷும் வேணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அந்த ரூலர். ஸோ அப்ப என்ன, அது மட்டும் இல்லை, ஹி ரிஜெக்டட் டு கீப் பிரிட்டிஷ் ரெசிடென்ட் இன் கபூல் பட் ஹி கிராண்டட் ஃபார் ரஷ்யாஸ். அதாவது ரஷ்யாவுக்கு ஒரு ஹேண்ட் அதிகமா வந்துட்டு சப்போர்ட் கொடுக்குறாரு ஷெர்அலி. அப்போ அதுக்கு ஆப்கான் ரூலர் 1878ல். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா லைட்டனுக்கு என்ன ஆயிரும், ஆப்வியஸா
he was displeased. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யா வந்துட்டு கபூல்லேருந்து அவரோட ரெசிடென்ட்டை எகெயின் கூப்பிட்டதுக்கு உடனே லைட்டன் வந்து ஆப்கான் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சாரு 1878லயே இன்வைட் பண்ணாரு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா கேப்சர் பண்ணவே முடியல ஆப்கானை. பீப்புளோட சப்போர்ட் அவ்வளோ ஜாஸ்தி இருந்துச்சு. ட்ரைப்ஸ் எல்லாமே கொரில்லா வார்ஃபேர்ல இன்வால்வ் ஆனாங்க. இன்னொன்று ஜாகிரபிக்கல் ரீசன்ஸும் இருக்கு. ஆப்கான் வந்துட்டு ஒரு மவுண்டெயின் டெரைன் இல்லையா, ஸோ அங்கே வந்து கொரில்லா வார்ஃபேருங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். மவுண்டெயின்ஸ்ல வந்து ஹைட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஹைட் பண்ணி அட்டாக் பண்ணும்போது நம்மளால இப்ப இருக்க மாதிரி வந்து அப்ப என்ன யார்ல வழியாவா வந்துட்டு அட்டாக் நடந்துச்சு. இது ஒன்லி லேண்ட் பேஸ்ட் அட்டாக் தானே, லேண்ட் அண்ட் சி பேஸ்ட் அட்டாக். அதனால ஆப்கானை கேப்சரே பண்ண முடியல. ஸோ அதனாலதான் ட்ரீட்டி ஆஃப் கந்தமக் சைன் பண்றாங்க. 1878ல டிஃபீட் பண்ணிடுவாங்க, அமீரை டிஃபீட் பண்ணிடுவாங்க. எகெயின் மறுபடியும் ஆன் டைம் நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி மறுபடியும் நடந்துடும். ட்ரீட்டி ஆஃப் கந்தமக்லாம் சைன் பண்ணிடுவாங்க, ஆனா ரூல் பண்ண முடியாது. ஓகேவா? நான் தான் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னா டிஃபீட் பண்ணிடுவாங்க. என்ன ஆச்சுன்னா அமீர்ஸ் வந்து ஃபாரின் ரிலேஷன்ஸ் வந்து பிரிட்டிஷோட அட்வைஸ்ல கண்டக்ட் பண்ணும். பிரிட்டிஷ் ரெசிடென்ட் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு ஃபுல் ஃபாரின் இன்வெஷன்ஸ்க்கு எகென்ஸ்டா கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதான் ஆக்சுவலி இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்குன்னா, ஆக்சுவலி இந்த ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு லார்டு கர்சன். வித்ட்ராவல் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அதாவது பாலிசி ஆஃப் வித்ட்ராவல்ங்கிறது அங்க இருக்க ட்ரூப்ஸ். இப்போ நம்மளோட ட்ரூப்ஸ்லாம் அங்கே இருக்காங்க இல்லை, ட்ரீட்டி ஆஃப் கந்தமக் படி வித்ட்ராவல் எடுத்திருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசனே இவங்க ட்ரைப்ஸ் வந்து பயங்கரமா ஒரு கொரில்லா வார்ஃபேர்ல ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ டியூரன் லைன் ஆப்கானுக்கும் பிரிட்டிஷ் டெரிட்டரிக்கும் டியூரன் லைன் தெரியுமா? பார்டர் பிட்வீன், இப்போ பிரசன்ட்லி இட் இஸ் அ பவுண்டரி பிட்வீன் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். ஞாபகம் இருக்கா அந்த டியூரன் லைன்? இப்போ கூட இஷ்யூஸ். நேத்து நியூஸ் பாத்தீங்களா? நேத்து நியூஸ்ல கூட ஆப்கானை சேர்ந்த சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. டியூரன் லைன் வந்து இன்னுமே செட்டில் ஆகாத ஒரு ரீஜன். டியூரன் லைன்ல பர்டிகுலரா நார்த் ஆப்கான் அண்ட் நார்த் பாகிஸ்தான் ரீஜன். அந்த ரீஜன் வந்துட்டு எப்படின்னா அங்க ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க. ட்ரைப்ஸோட இதுவே எப்படி, அவங்க வந்து டிமார்கேஷன் வந்து இருக்காது பெருசா, அவங்க ஒரு டெரிட்டரியில வாழ்வாங்க. டியூரன் லைன் வந்து அதை கன்சிடர் பண்ணாம அதை பிரிச்சுட்டனால அங்கதான் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த இஷ்யூ போயிட்டே தான் இருக்கு இப்போ வரையுமே. பலூச் ட்ரைப்ஸ் கிடையாது, அது பலூச் ட்ரைப்ஸ் கிடையாது. துரந்தர் பாத்தீங்களா? பலூச் ட்ரைப்ஸ் கிடையாது, வேற ட்ரைப்ஸ், நேம் மறந்துட்டேன், ஒரு மைனர் ட்ரைப்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ டியூரன் லைன் வந்து சைன் பண்றாங்க ஃபர்ஸ்ட் 1893ல. இது உங்க டெரிட்டரி, இது எங்க டெரிட்டரின்னு சொல்லி. அதுதான் இப்போ வரையுமே இருக்கு. 1893ல சைன் பண்ணது அது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஸோ ஆப்கான் காட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். அவங்களால ரூல் பண்ணவே முடியல ஆப்கானை, பட் கம்ப்ளீட்டா வித்ட்ராவல் பண்ணது 1921லயே. ஸோ அதான். ஆமா, அங்க இண்டிபெண்டன்ஸ் ஒண்ணுமே இல்லை. அவங்க ஐ மீன் பிரிட்டிஷோட பிரசன்ஸ் அங்க இருந்தாலும் பிரிட்டிஷோட பாலிசிஸ், ரெவன்யூஸ் எதுவுமே அங்க கலெக்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஆப்கான் வந்துட்டு அவங்களால கேப்சர் பண்ண முடியாத ஒரு டெரிட்டரி. இதுதான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 3 பாலிசி இருக்கு இல்லையா? லார்ட் ஆக்லண்டோட ஃபார்வர்ட் பாலிசி, தென் இந்த ட்ரீட்டி 1839, தென் லார்ட் லைட்டனோட பாலிசி ஆஃப் ப்ரவுட் ரிசர்வ், இது ஜான் லாரன்ஸோட மாஸ்டர் இன்ஆக்டிவிட்டி, தென் இந்த வார், ட்ரீட்டி ஆஃப் கந்தமக், தென் அவ்வளோதான். டியூரன் லைன் சைன் பண்ணாங்க. ஆப்கான் காட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ். நோட் பண்ணிக்கிறீங்களா? ட்ரைப்ஸ் வந்து கொரில்லா வார்ஃபேர் தான் அதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஆமா, ட்ரைபல் மெத்தட் ஆஃப் எல்லாமே ட்ரைப்ஸ்னா அவங்க சிவிலைஸ்டு ட்ரைப்ஸ், தாலிபான்ஸ்லாம். சிம்பிளா நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிலோ பர்மீஸ் வார் போனா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. மியான்மர் வந்து கம்ப்ளீட்டா அனெக்ஸ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். ஸோ அது 4 வாரம் எடுத்துச்சு, கிட்டத்தட்ட 3 or 4 வார் சம்திங், 3 வார்ஸ் எடுத்துச்சு. ஸோ அது வந்துட்டு சூப்பரா இருக்கும். பர்மீஸ் எப்படி அனெக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பர்மாவோட மெயின் அனெக்ஸ் பண்றதுக்கான ரீசன், இப்போ ஆப்கான் அனெக்ஸ் பண்றதுக்கு என்ன மெயின் ரீசனா இருந்துச்சு? ஃபாரின் ரிலேஷன்ஸ் தான் ஒரு மேஜர் ரீசனா இருந்துச்சு இல்லையா? ஆனா பர்மாவை அனெக்ஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் ஆஃப் பர்மா தான், வெரி ரிச் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் ஆஃப் பர்மா தான் பிரிட்டிஷ்க்கு அனெக்ஸ் பண்ணதுக்கு ரீசனா இருந்துச்சு. ஸோ கமர்ஷியல் கெயின்காக தான் பர்மாவை அனெக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் என்ன ரீசன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வார் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாருங்க, 1824 to 1826, ரொம்ப ரொம்ப முன்னாடியே. லார்ட் ஆம்ஹெஸ்ட் தான் கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. இந்த டிஸ்பியூட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்டர் டிஸ்பியூட்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு. பர்மீஸ் வந்துட்டு
அவங்க கிங்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா மணிப்பூர் அண்ட் அரக்கனை அனெக்ஸ் பண்ணாங்க. அனெக்ஸ் பண்ணிட்டு தே த்ரெட்டனட் டு இன்வைட் அஸ்ஸாம் பிரம்மபுத்திரா வேலியை 1822ல. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் வந்து தே ஹேட் டு ஃபேஸ் தெம்ல. ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு தே என்டர்ட் அ வார். பிரிட்டிஷ் டிஃபீட்டட் த பர்மிஸ் அண்ட் சைன்ட் ட்ரீட்டி ஆஃப் யாந்தபு. ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி கிளாஸ் வரும்போது நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது 12th ஓல்டு புக் ஓல்டு என்சிஆர்டி எடுத்துட்டு வந்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஹிஸ்ட்ரின்னு சொன்னாங்கன்னா 12th ஓல்டு என்சிஆர்டி உங்க கையில் இருக்கணும் டெஃபினட்டா. அது என்ன புக்குன்னு உங்களுக்கு கிளாஸ் முடிச்சு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா அப்போதான் அதில் தான் உங்களுக்கு மேப்ஸ் இருக்கு கரெக்டாக. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ட்ரீட்டி ஆஃப் யாந்தபு சைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரீட்டி படி என்னன்னா பர்மாவோட கோஸ்டல் ப்ரொவின்சஸ் இருக்க அரக்கன் அண்ட் தெனாசிரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேப்ல கிளியரா கொடுத்துருப்பாங்க ஹிஸ்டரி மேப்ல. ஸோ இந்த கோஸ்டல் ப்ரொவின்சஸை பிரிட்டிஷ் அனெக்ஸ் பண்றாங்க. தென் மணிப்பூர் வாஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் கிங்டம். ஸோ பிரிட்டிஷ் ரெசிடென்ட் வாஸ் அக்செப்டட் அட் கேபிட்டல். ஸோ கமர்ஷியல் ட்ரீட்டி சைன் பண்றாங்க பிரிட்டன் கூட. அப்படின்னா என்னன்னா அவங்களோட குட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இங்க பர்மீஸ் ஆயில்ல நடக்கலாம், பர்மீஸோட மார்க்கெட்டை பிரிட்டன் அக்சஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அந்த கமர்ஷியல் ட்ரீட்டி. ஸோ பிரிட்டிஷோட அப்ஜெக்டிவ் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல நிறைவேறிடுச்சு. ஓகேவா? ஸோ இதான் ட்ரீட்டி ஆஃப் யாந்தபு வந்து ரெவல்யூஷனரி ட்ரீட்டி. பாருங்க அவங்களோட மேஜர் 2 கோஸ்டல் ப்ரொவின்சஸ் ஆக்குபை பண்ணாவே என்ன பிரிட்டிஷ் குட்ஸ் ஈஸியா போர்ட்ஸுக்கு வந்துடலாமா. இங்கிருந்து அடுத்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தோனேஷியா இங்கெல்லாம் வந்துட்டு ஈஸியா எக்ஸ்போர்ட் ஈஸியா ஆயிரும். ஸோ அவங்களோட பாதி அப்ஜெக்டிவ் இதுல கவர் ஆயிடுச்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, லார்ட் ஆம்ஹெஸ்ட் அவர் தான் வந்து அவரோட பாலிசி தான் இந்த ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா கிங் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பர்மிஸ் கிங். ஆப்கன்ஸ் மாதிரி அங்க வந்துட்டு ட்ரைப்ஸ் கம்மி. புரியல? ட்ரைப்ஸ் இல்ல, அதனாலதான் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருந்தாங்க. ஸோ ஈஸியா அனெக்சேஷன் வந்து ஈஸியா இருந்துச்சு பிரிட்டிஷ். ஆப்கன் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு இன்வேஷன் பிரிட்டிஷோட ஹிஸ்டரியிலேயே. தென் செகண்ட் வார் போயிடலாம். ஃபுல்லா முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எகெயின் பிரிட்டிஷோட கமர்ஷியல் கிரீட் வந்துட்டு ஸ்டாப் ஆகல. ஏன்னா ரிமைனிங் இன்னும் நிறைய இருக்கு. அப்ப என்ன ஆகுது, லாஸ்ட் கோஸ்டல் ப்ரொவின்ஸ் பெகு இருக்கும். அதுவும் ஒன்லி ரிமைனிங் கோஸ்டல் ப்ரொவின்ஸ். பர்மாலுக்கு 3 கோஸ்டல் ப்ரொவின்சஸ் இருக்கு. ஸோ அந்த பெகு தான் லாஸ்ட். ஸோ 1852ல யார் இருந்தா அந்த டைம்ல? யாரு 52ல யார் இருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க. டல்ஹௌசி இருந்தார் இல்லையா? அவர்தான் என்ன பண்றாரு, பெகுவையும் அனெக்ஸ் பண்ணிடுறாரு. லாஸ்ட் கோஸ்டல் ப்ரொவின்ஸ் ஆஃப் பர்மா. ஸோ என்னதான் இன்டென்ஸ் கொரில்லா வார்ஃபேர் பர்மாலையும் நடந்தாலும் பிரிட்டிஷ் வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த வார் செகண்ட் வார் வந்து பெகு அனெக்ஸ் பண்றதுக்காக மட்டும் நடந்தது. நெக்ஸ்ட் மணிப்பூர் இந்தியாவில தான் இருந்துச்சு. மணிப்பூர் அனெக்ஸ் பண்றதுக்காக தான் பர்மீஸ் ட்ரை பண்ணாங்க. ஆனா மணிப்பூரை வந்துட்டு இண்டிபெண்டன்ட் கிங்டமா ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து மணிப்பூர் அனெக்ஸ் பண்ணல. மணிப்பூர் இண்டிபெண்டன்ட் கிங்டமா தான் இருந்துச்சு எப்போ வரையும் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரையும். அதுக்கப்புறம் தான் மணிப்பூர் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 300 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளோட இந்தியா. சொலிடாரிட்டி கொண்டு வந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? எல்லா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கூட கிங்ஸ் கூட நெகோஷியேட் பண்ணி, ஏன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ட்ரீட்டி படி அவங்க இண்டிபெண்டாவும் இருக்கலாம், இந்தியா பார்ட் ஆஃப் இந்தியாவும் இருக்கலாம், பாகிஸ்தானையும் ஜாயின் பண்ணிக்கலாம். either they can be independent or they can join India or they can join Pakistan. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ லோயர் பர்மா அது பெகு province was also brought into effective control. Then இந்தியா மேப் பர்மீஸ் மேப். ஆமா, அரக்கன் province எல்லாமே பெகு எல்லாமே பர்மீஸ்ல. தேர்ட் வார் 1885. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா என்னன்னா நம்ம 1884-85ல என்ன நடந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவில என்ன நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைம்ல? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்ப ஃபார்ம் பண்ணாங்க? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப லார்ட் டஃபரின் இருந்தாரு, அவர் தான் வைஸ்ராயா இருந்தாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் ஆச்சா? ஐஎன்சி வந்து இந்த பர்மாவோட வாருக்கு எகென்ஸ்டா டஃபரின் கிட்ட சப்மிட் பண்ணிருப்பாங்க, பர்மாவை நீங்க அனெக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதான் நம்ம இந்தியா பர்மீஸ் நம்மளோட நெய்பரிங் நேஷன்ல பிரிட்டிஷ் காலனைசர்ஸ் தானே, புரியுதா? ஸோ அதுக்காக ஐஎன்சி வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிங் ஆஃப் பர்மா வாஸ் ஹாஸ்டைல் டு பிரிட்டிஷ் அண்ட் he signed commercial treaty with France, German and Italy. அதுக்கப்புறம் தான் வார் broke out ஆகுது. Dufferin he ordered complete annexation of Burma ஆர்டர் பண்ணிட்டாரு.
ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி அனெக்ஸ்ட். எல்லா கிங்டம் எல்லா ப்ரொவின்ஸும் இது பண்ணி இட் வாஸ் கம்ப்ளீட்லி அனெக்ஸ்ட் பை 1885. ஸோ தே ஃபேஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் பீப்புள். ஆனாலும் ஒன்றும் பண்ணல. ஸோ அங்கே பாருங்க பர்மீஸ் அண்ட் ஒன்றும் பண்ண முடியல. பிரிட்டிஷ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஆக்சுவலாக ஆப்கான்ல வந்துட்டு என்னன்னா நிறைய ட்ரைப்ஸ் இருந்தாங்க, ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு அந்த வார்ஃபேர். இன்னொன்று ஜாகிரபிக்கல் டெரைனும் கோஆப்ரேட் பண்ணல. நிறைய இருந்தாலும் வந்துட்டு அந்த அளவுக்கு டஃப் கிடையாது. அதாவது நார்த் ஈஸ்ட் ரீஜன் ஒன்ஸ் அரக்கனை கிராஸ் பண்ணிட்டு அந்த சரி பிளைன்ஸ் தானே பர்மா. ஆப்கான் அப்படி கிடையாது. ஆப்கான் ரீஜன் லைஸ் இன் த கன்வர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியன் பிளேட், ரேஷியன் பிளேட் அண்ட் அராபியன் பிளேட். ஸோ எல்லா பக்கமும் மவுண்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க அதுல படிச்சிருப்பீங்க ஜியோகிரபியில. ஸோ பிரிட்டிஷ் வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் பிரிட்டிஷ் பர்மிஸும் இந்தியன் நேஷனலிஸ்டும் தே எஸ்டாப்ளிஷ்ட் லிங்க்ஸ், இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த 1935ல இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கல, செப்பரேஷன். பர்மா வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா. பர்மா இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸ்டில் பிரிட்டிஷ் தான் காலேஜ் பண்ணாங்க. இண்டிபெண்டன்ஸ் லேட்டரா தான் கிடைச்சது, நமக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். பட் பர்மா வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியாங்கிறது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே செப்பரேட் ஆயிடுச்சு. பர்மீஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களோட ரெவன்யூ எல்லாமே தனி, இந்தியாவோட தனி. அதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அது என்ன ரீசன்னா அது சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க, சைமன் கமிஷன் சொல்லி கொடுத்தாங்களா சைமன் கமிஷன்? இன்னும் வரல. அவங்க ரிப்போர்ட்ல இருந்து சொல்லுவாங்க பர்மா இஸ் நாட் அ நேச்சுரல் பார்ட் ஆஃப் இந்தியா. அங்க இருக்க பீப்புளும் இந்தியா மாதிரி இந்தியன் பீப்புள்ஸ் கூட கனெக்டே கிடையாது. அங்க இருக்கிற அவங்களோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜும் நம்மளோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், வி ஆர் நாட் சேம் கல்ச்சர்ஸ். இந்தியன் பீப்புள் வேற, பர்மீஸ் வேற. ஸோ தே ஆட் டு பி செப்பரேட்டட். அதுதான் அவரோட ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பார். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 வார் இல்லை மணிப்பூர் போனாலும் பர்மீஸ் மாதிரி இருந்தாலும் அவங்களோட கல்ச்சரே வேற சுத்தமா. சம் ட்ரைப்ஸ் தான் இருக்கும். பர்மாங்கிறது ஒரு பெரிய நேஷன் இல்லையா, மணிப்பூர்ங்கிறது ஒரு சின்ன கிங்டம். மணிப்பூர்ல இருக்க ட்ரைப்ஸ் அவங்களோட கண்டிப்பா ஆப்வியஸா லிங்கேஜ் இருக்கு. பட் பார்டர் ரீஜன்ஸ்ல மட்டும்தான். அது எல்லா நேஷன்ஸ்க்குமே இருக்கும். இப்ப இந்தியா பாகிஸ்தான் பார்டர் எடுத்துக்கோங்க, ஹிந்துஸ் இல்லையா பாகிஸ்தான், அந்த மாதிரி தான். ஃபாரஸ்ட், அவங்களோட கோஸ்டல் ப்ரொவின்ஸ் அனெக்ஸ் பண்றது போர்ட்ஸ்க்காக, இதெல்லாம் தான். கமர்ஷியல் கிரீடு தான் மெயின் ரீசன் பர்மிஸ் அனெக்ஸ் பண்றது, பர்மா அனெக்ஸ் பண்றது. அதுதான் ஐஎன்சி சொல்லியிருப்பாங்க, கமர்ஷியல் கிரீடுக்காகவே பர்மா அனெக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு கிங்டம் அனெக்ஸ் பண்ணா அதோட பின்விளைவுகள் என்ன? அவங்க பீப்புள்லாம் அவங்களோட கிங்ஸ் கிட்ட எவ்வளவு ஃப்ரீடமா இருப்பாங்க. ஒரு காலனைசர் வந்தா என்ன ஆகும்? அதுக்காக தான் ஐஎன்சி அப்போஸ் பண்ணாங்க. நம்மளே அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. நம்மளோட ஓன் கிங்கா இருந்தா நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பாலிசி டிசைன் பண்ணுவாங்க. அவங்க காலனைசர்ஸ்ல அவங்களோட நேஷனுக்கு ஃபேவரபிளா தானே பாலிசிஸ் இங்க அவங்க பண்ணுவாங்க. அதுதான். இப்ப நீங்க இந்த மணிப்பூர் வயலன்ஸ் நோட் பண்ணீங்களா? அது எப்படி? அதுக்கு மெயின் ரீசனே பர்மால ஆக்சுவலா இந்தியாவும் பர்மாவும் ஃப்ரீ ட்ரேட் ரெஜிம்னு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம். அதாவது எப்படின்னா அங்க வந்துட்டு இந்த சைட்ல இருக்க பார்டர் பீப்புள் வந்துட்டு வித்தவுட் விசா, ஸோ ப்ரொவைடட் தட் அவங்க அந்த ட்ரைபா இருக்கணும், அதுக்கான ஐடி ப்ரூஃப் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 to something 16 kilometers வரையும் விசா ஃப்ரீயா வந்துக்கலாம். தே கேன் ஸ்டே இன் இந்தியா ஃபார் 7 days சம்திங் வித்தவுட் எனி விசா அந்த டாக்குமெண்ட்ஸ். அதுதான் அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரீசன். பட் மணிப்பூர் வயலன்ஸ் நடந்ததுல மெயின் ரீசனே பர்மால இருக்க ட்ரைப்ஸ் வந்துட்டு அதுவும் ஒரு ரீசன். இன்னொன்று இந்தியன் மிலிட்டன்ஸ் பர்மால போய் ஈஸியா ரிசைட் ஆகுறாங்க அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரீஜனால. அதனாலதான் அமித்ஷா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஸோ அவர் ஃப்ரீ மூவ்மெண்ட் ரீஜனை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாவே ஃபென்சஸ். ஆக்சுவலா காஷ்மீர் பாத்தீங்கன்னா தனியா ஒரு கிங்டமா இருந்துச்சு. அது ராஜா எல்லாத்துலயும் எல்லா ஸ்டேட்லயுமே இருப்பாங்க. பட் மெஜாரிட்டி என்னங்கிறது முக்கியம். காஷ்மீர் எப்படின்னா ஒரு கிங்டம், ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்டமா இருந்துச்சு. நம்மள ஏன்ஷியன் ஹிஸ்டரியில இருந்தே பாத்தீங்கன்னா காஷ்மீர் யாருமே அனெக்ஸ் பண்ண மாட்டாங்க. முகல்ஸ்ல இருந்து யாருமே அனெக்ஸ் பண்ணல. பிகாஸ் அது அக்சசிபிளான ரீஜனும் கிடையாதுல்ல. ஹிமாலயாஸ் தாண்டி அந்த சைடு இருக்கு, பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ்ல இருக்கு, ஹில்லி ரீஜியன். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்டமாவே இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ் அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1947 அப்போ பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவும் சேம் அதே தான் நெகோசியேட் பண்றாங்க. அங்கிருந்த மகாராஜா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, பாகிஸ்தான் கூட சேர்றதா இருந்தாரு. பட் ஆமாமா, அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சைன் பண்ணியிருப்பாங்க.
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் படி நாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட் தரோம், உங்களோட கல்ச்சர் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அந்த ஆர்டிகல் 370 சைன் பண்ணது. இங்க இருக்க இந்தியாவில் இருக்க யாருமே வந்து அங்க நேட்டிவ் லேண்ட் வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் வந்துட்டு அவர் அக்சஷன் கொடுத்தாரு, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன். அதுக்கப்புறம் தான் அதனாலதான் பாகிஸ்தான் இப்பவுமே எங்களோட தான் காஷ்மீர் அப்படின்ட்டு ஒரு ஃபைட் பண்றாங்க. அது துரோகம்னு தெரியல, அது ஆக்சுவலா அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸும் இருக்கு. ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு, பீப்புள் கண்டிப்பா அஃபெக்ட் ஆவாங்க ரொம்ப, டெஃபினட்டா அது உண்மை. பட் தெரியல. நெக்ஸ்ட் ஆங்கிலோ நேபாளிஸ் வார். ஸோ நேபாள் கூட 1814 to 16 ஒரு வார் நடந்துச்சு. நேபாள் வாஸ் ரூல்டு பை கோர்காஸ். இப்போ வரையும் நம்ம நேபாள் ஆர்மியில இருக்க கோர்காஸும் நம்மளும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அஃபிஷியலாகவே, இந்தியன் ஆர்மி மெம்பர்ஸும். அது ஒரு செரிமோனி மாதிரி நடக்கும். ஸோ நேபாளுக்கும் நமக்கும் இப்போ வரையுமே வி ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ். ஸோ என்ன அப்படின்னா, நேபாள் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க 1801. ஸோ பிரிட்டிஷ் வந்து கோரக்பூர்ங்கிறது உத்தரப்பிரதேஷ்ல அந்த பார்டர்ல இருக்கு. ஸோ கோரக்பூர் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் பவுண்டரிஸ் ஆஃப் போத் நேபாள் அண்ட் இந்தியா பிராட் டுகெதர். ஸோ அப்பதான் கான்ஃபிளிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. என்னன்னா கோர்காஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து நேபாள் ஆர்மி மெம்பர்ஸ். ஸோ அவங்க ஒரு டெரிட்டரி கேப்சர் பண்ணாங்க, பிரிட்டிஷ் அவங்களை எகென்ஸ்டா டிஃபீட் பண்ணி ட்ரீட்டி ஆஃப் சகுலி சைன் பண்றாங்க. சிம்பிள் தான், ஒரே ஒரு வார் தான் நடந்துச்சு, நேபாள் அனெக்ஸே பண்ணல அவங்க. ஸோ அந்த ட்ரீட்டி படி என்னங்கிறது மட்டும் தான் முக்கியம். ஸோ பிரிட்டிஷ் ரெசிடென்ட் மட்டும்தான் அங்க இருந்தாங்க நேபாள் கிங்ஸ் தான் ரூல் பண்ணாங்க. ஸோ கர்வால் அண்ட் குமாவுன் ரீஜன் மட்டும், கர்வால் அண்ட் குமாவுன்ங்கிறது என்னது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீஜன். உத்தரகாண்ட் இருக்கு இல்லையா, உத்தரகாண்ட்ல நம்ம ரெண்டா பிரிப்போம், கர்வால் ரீஜன், குமாவுன் ரீஜன் சொல்லிட்டு. கர்வால் ஹிமாலயாஸ் அண்ட் குமாவுன் ஹிமாலயாஸ் சொல்லி பிரிப்போம். ஸோ அந்த ரீஜன் தான் பிரிட்டிஷ் வந்துட்டு இங்கதான் வந்துட்டு அந்த பார்க்லாம் இருக்கு, ஒரு ஃபேமஸ் நந்தா வேலி ரிசர்வ், ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க், இதெல்லாம் அங்கதான் இருக்கு. கர்வால் அண்ட் குமாவுன் அண்ட் நேபாள் அபண்டன்ட் கிளைம்ஸ் ஆன் தெரை ரீஜன் ஆஃப் இந்தியா, அதான் அந்த ரீஜன் தான். ஸோ அவ்வளோதான், சிக்கிம்ல இருந்து நேபாள் வாஸ் வித்ட்ரான். சிக்கிமும் நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த கர்வால் குமால் ரீஜனும் எடுத்துட்டோம். ஸோ கோர்காஸ் தே ஜாயின் பிரிட்டிஷ் ஆர்மி இன் லார்ஜ் நம்பர்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிள், ஒரே ஒரு வார் தான். ஆங்கிலோ பூட்டன் வார் மட்டும் இல்லை, அதுவும் இதே மாதிரி ஒரு சிம்பிள் வார் தான், ஒரு ட்ரீட்டி மட்டும் சைன் பண்ணிப்பாங்க, அதை மட்டும் சொல்றேன். இந்த ட்ரீட்டி நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ட்ரீட்டி ஆஃப் சகுலி, அதெல்லாம் சும்மா மைனர் டெரிட்டரி, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் உங்களுக்கு சும்மா ஸ்டோரிக்காக சொல்றது. இந்தியாவோட ஒரு சின்ன ஒரு 2 வில்லேஜா இருக்கலாம் அந்த மாதிரி. தென் பூட்டான் கூட ஒரு சின்ன வார் நடந்திருக்கும், வார் கூட சொல்ல முடியாது அதை, 1864 to 1865 இந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா பூட்டான் இங்க இருக்கு இல்லையா மேப்ல, இந்த ரீஜனை நம்ம அந்த ஷிவாலிக் ரீஜனுக்கும், அதாவது ஷிவாலிக்ஸ்க்கும் அடுத்து லெசர் ஹிமாலயாஸ்க்கும் மிடில் ஹிமாலயாஸ்க்கும் நடுவில் இருக்க அந்த ரீஜன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜியாகிரபியில டீச் பண்ணாங்களா, இந்தியன் ஜியாகிரபியில ஷிவாலிக்ஸ்க்கும் மிடில் ஹிமாலயன் ரீஜன்ஸ்க்கும் இருக்க ரீஜன் டன்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்களே, டெஹ்ராடன்ஸ், கேள்விப்பட்டது இல்லையா, அது ஒரு ஃபர்டைல் வேலி ரீஜன். ஸோ அதை ஈஸ்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தௌர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெஸ்ட்ல வந்து டன்ஸ்ன்னு சொல்றாங்க, DAURS தௌர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரீஜன் அஸ்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த ரீஜனை பூட்டான் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஓகேவா, பிரிட்டிஷ் அது சின்ன ஒரு ஃபைட் தான், பிரிட்டிஷ் வந்துட்டு அது எங்களோட டெரிட்டரின்னு சொல்லிட்டு எகைன் தி டிஃபீட்டட் பூட்டான் அண்ட் தி சைன் ட்ரீட்டி ஆஃப் சின்சுலா, SINCHULA. இது ஒரு சின்ன ட்ரீட்டி தான் 1865. என்னன்னா இந்த ரீஜன் they should be handed to Assam. தௌர்ஸ்ங்கிறது ஜியாகிரபிக்கல் ரீஜன், அது ஒரு பிளேஸ் கிடையாது, வேலி மாதிரி. வேலின்னு சொல்றோம் இல்லையா, காஷ்மீரி வேலி, அந்த மாதிரி தௌருங்கிறது ஒரு ஃபர்டைல் டெரை ரீஜன். அவ்வளவுதான். பூட்டான் கேப்சர்லாம் பண்ணல, இந்த ட்ரீட்டி படி நாங்க இங்க ரூல் பண்ணோம், நீங்க அங்க ரூல் பண்ணோம். பூட்டான் வந்து இண்டிபெண்டா தான் இருந்துச்சு. ட்ரீட்டி ஆஃப் சின்சுலா, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ரூலர் வைஸ் பார்க்க போறோம், இதுதான் ஒரு முக்கியமான போர்ஷன். அவங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி இப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸ், இவர் தான் ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் பெங்காலா வந்தாரு 1772 to 1785. இவரோட பீரியட்ல என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது, இதுதான் பிரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் இவர் பீரியட்ல தான் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1773 கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் முக்கியம் கிடையாது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு தே காட் சூப்பர்வைசரி பவர்ஸ் ஓவர் கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன். கம்பெனி தானே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அஃபிஷியலா அப்பதான் சூப்பர்வைசரி பவர்ஸ், அவங்களோட எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் சூப்பர்வைசரி பவர் வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட், யூகேல இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பதான் அந்த ஆக்ட் படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்.
வாரன் ஹாஸ்டிங். He stopped, இதுதான் ரொம்ப முக்கியம், dual administration of Robert Clive. ராபர்ட் கிளைவ் தானே வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் புக்சர் எல்லாமே பண்ணி பெங்கால் அனெக்ஸ் பண்ணாரு. அனெக்ஸ் பண்ணி அவர் எப்படி ரூல் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அங்க இருக்க ரூலர் கிங் வந்து தான் ஹி வாஸ் த ரூலர், பட் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, அவர் ரூலர் வந்து ஒரு பப்பட் மாதிரி, கண்ட்ரோல் எப்படி பிரிட்டிஷ் கிட்ட இருந்தா, ரெவன்யூ ரைட்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் கிட்ட தான் இருந்தது. பிரிட்டிஷ் ரெவன்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ரெவன்யூ அவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இன்டர்னல் அஃபேர்ஸ்லயுமே பிரிட்டிஷ் சுபாதார் வந்து கிங் அசிஸ்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு பிரிட்டிஷ் சுபாதார் ஹி வில் அசிஸ்ட் த ரூலர் இன் இன்டர்னல் பாலிசிஸ்லயும். ஸோ அதுதான் அந்த டியூவல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி அப்படிதான் இருந்துச்சு. ஸோ வாரன் ஹாஸ்டிங் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹி என்டர்ட் திஸ் டியூவல் அட்மினிஸ்ட்ரேஷன். ரூலரை கம்ப்ளீட்டா டீபோஸ் பண்ணிட்டு பிரிட்டிஷே ரூல் பண்றாங்க. அக்கௌண்டபிலிட்டி அப்பதானே பிரிட்டிஷ் கிட்ட வரும். இப்போ ரூலர் இருந்தாருன்னா அங்க ஃபிளமைன் வந்துச்சு, பஞ்சம் 1770 இந்த பாலிசினால. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாரு. ஃபெமைன் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபெமைனுக்கு ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் இந்த டுவல் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி ஹி பிராட் அந்த அபாலிஷ் பண்ணாரு. தென் இது வந்து என்ன அப்படின்னா, இது இந்த பாயிண்ட் விட்டுலாம், ஏன்னா இது உங்களுக்கு இதுல நடத்துவாங்க, ஹிஸ்டரியில நடத்துவாங்க, சாரி இது பாலிட்டியில் நடத்துவாங்க சம்திங். இது பாலிட்டி அண்ட் ஹிஸ்டரி மிக்ஸ் பண்ணி தான் வரும். இந்தியன் லக்ஷ்மிகாந்த்ல இது ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கும் இந்த ஆக்ட் படிலாம். ஓகே, உங்களுக்கு ஓகே நான் சொல்றேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னன்னா 1781 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த 1773 ஆக்ட் படியே சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 1773 ஆக்ட் படி. ஸோ அப்போ என்ன, சுப்ரீம் கோர்ட் வந்து கம்பெனி சர்வன்ட்ஸ் மேல ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. அதை கிளியர் பண்றதுக்காக 1781 ஆக்ட் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு லோக்கல் நம்மளோட இந்தியன்ஸோட கிரீவன்ஸ் அண்ட் லாஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணும். கம்பெனி அண்ட் சர்வன்ட்ஸ் வந்து தேவர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் இட். அது அவரோட பீரியட்ல பாஸ் ஆனதுனால இங்க அது இருக்கு. வாரன் ஹாஸ்டிங் பீரியட்ல இந்த லா பாஸ் பண்ணது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், அவங்க கிட்ட தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு, கம்பெனி கிட்ட அந்த அத்தாரிட்டி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது ரொம்ப முக்கியம். இந்த சார்ட்டர் ஆக்ட் இது எல்லாமே பாஸ் பண்ணது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், நீங்க இருக்க கம்பெனி கிடையாது. தென் ஹி ஃபாலோட் பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸ், இது ரொம்ப முக்கியம். அவாத வந்து பஃபர் ஜோனா யூஸ் பண்ணாரா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹி ஃபாலோட் பாலிசி ஆஃப் ரிங், இதெல்லாமே அவரோட பீரியட்ல அவரு கொண்டு வந்த பாலிசிஸ். தென் ஹி ஃபவுட் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மாரத்தன் வார் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் சால்பாய். தென் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரும் அவர் தான் ஃபைட் பண்ணாரு. அதுல தானே ஹைதர் அலி வந்து இறந்திருப்பாரு, திப்பு சுல்தான் கேரிட் அவுட் த வார். தென் இது முக்கியம், ஃபர்ஸ்ட் ரோஹிலா வார் 1774. ஆக்சுவலா ரோஹிலாஸ்ங்கிறது யாருன்னா ஆப்கன் பீப்புள் தான், ஆப்கன் ட்ரைப்ஸ் மாதிரி. அவங்க வந்துட்டு இந்தியாவில் செட்டில் ஆயிருப்பாங்க கிட்டத்தட்ட முகல் பீரியட்லயே வந்துட்டு இந்த உத்தரப்பிரதேஷ் இந்த ரீஜன்ல கங்கா பிளைன்ஸ் அந்த ரீஜன்ல வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ சுஜாவுத் தௌலாங்கிறது யாருன்னா அவாதோட ரூலர், அது சிராஜுத் தௌலா. இது இவரு பேர்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. சுஜாவுத் தௌலாங்கிறது அந்த டைம்ல வந்து அவாதோட ரூலர். அவாத் தானே பஃபர் ஸ்டேட்டா, பெங்கால் இங்க இருக்கு, அந்த நெய்பர் ஸ்டேட் தான் அவாது. அந்த ரொஹிலாஸ் வந்து இங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருந்தாங்க. ஸோ ரொஹிலாஸ்ங்கிறது ஆப்கன்ஸ், அவங்கள ஃபைட் பண்றதுக்காக இவர் வந்துட்டு ரூலர் ஆஃப் அவாதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு வாரன் ஹாஸ்டிங். அது இவர் பீரியட் நடந்ததுனால இவரோட இது. செகண்ட் வார் ஜான் ஷோர் 1794 அதே ரொஹிலாஸை வந்துட்டு பாருங்க, they entered India in 18th century and they settled there. அவங்க நிறைய இஷ்யூஸ் காஸ் பண்ணிக்கிட்டு தெஃப்ட் ரொஹிலாஸ், அதனாலதான் அவங்களை ஃபைட் பண்ணாங்க. இந்தியன் ரூலர் ஃபைட் பண்ணாரு. அது ஆப்கன் அந்த அவாதுங்கிறது ஒரு பஃபர் ஸ்டேட் ஆனதுனால வாரன் ஹாஸ்டிங் வந்து ஹெல்ப் பண்ணாரு, ட்ரூப்ஸ் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம். ஸோ அது தென் இவரோட பீரியட்ல தான் இந்த முக்கியமான வந்துட்டு ஒரு ஆக்ட், பிட் இந்தியா ஆக்ட்னு சொல்லி லக்ஷ்மிகாந்த்ல நீங்க படிச்சீங்களா? படிக்கல. பிட் இந்தியா ஆக்ட்ங்கிறது என்னன்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வாஸ் கிரியேட்டட். டுவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் யாருக்குன்னா பிரிட்டிஷ்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டு வந்து வைஸ்ராய் எலெக்ட் பண்ணுவாங்க. இது கம்பெனியோட ரூல். 1784 தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அஃபிஷியலா யூகேல இருக்காங்க இல்லையா,
அவங்க வந்து அவங்களோட கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று கிரியேட் பண்றாங்க. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் யாரு ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல உள்ள ஒரு மினிஸ்டர் தான் வந்து ஹெட் பண்ணுவாரு. அந்த அவங்க தான் வந்துட்டு இட் ஹேட் டு கைட் அண்ட் கண்ட்ரோல் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கைட் பண்றது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இட் இஸ் பேஸ்ட் இன் யூகே. ஸோ புரியுதா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கம்பெனி மேல ஒரு பயங்கரமான சூப்பர்வைசிங் கண்ட்ரோல் கொண்டு வராங்க. இதோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் லண்டன்ல இருக்கு. ஸோ அதுதான் சிவில், மிலிட்ரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ் எல்லாமே. ஸோ கவர்னர் ஆஃப் ஜெனரல் இனிமேல் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட அட்வைஸை ஃபாலோ பண்ணா போதும். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வெறும் கமர்ஷியல் அண்ட் ட்ரேட் மேட்டர்ஸ் மட்டுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. கமர்ஷியல் அண்ட் ட்ரேட் மேட்டர்ஸ்னா எக்ஸ்போர்ட், இம்போர்ட், இதை மட்டுமே இனிமேல் அவங்க கைட் பண்ணுவாங்க. அவங்க இனிமேல் வைசர் அப்பன் பண்ண மாட்டாங்க. சிவில் டெசிஷன்ஸ், மிலிட்ரி டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரையும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து யார் யோசிப்பார்? ஒரு கம்பெனி, அது ஒரு பிரைவேட் கம்பெனி, கம்பெனியோட டைரக்டர் சிஇஓ. அவங்க தான் இவ்வளவு நாளாவே சிவில் டெசிஷன், மிலிட்ரி டெசிஷன்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. சிவில் டெசிஷன்ங்கிறது சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிட் இந்தியா ஆக்டுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ரோலை எடுத்துக்கிறாங்க. ஸோ he was the first governor general because governors of Bombay and Madras was made subordinate to அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை. ஓகே, கவர்னர் ஜெனரல் he will be guided with எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். மெம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட தான் அவங்க தான் நாமினேட் பண்ணுவாங்க. எஸ், அதுதான் இந்த பிட் இந்தியா ஆக்ட், ரொம்ப முக்கியமான ஆக்ட். இஜாதாரி சிஸ்டம் என்னன்னா, ஆக்சுவலா நமக்கு ரெவன்யூ கலெக்ஷன் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஜமீன்தாரி சிஸ்டம்ங்கிறது என்ன, ஜமீன்தார்ஸ் இருப்பாங்க, அவங்க ரெவன்யூ கலெக்ட் பண்ணி அந்த ஒரு வில்லேஜ்ல இருக்க ரெவன்யூ கொடுப்பாங்க. இஜாதாரி சிஸ்டம்ங்கிறது என்னன்னா, முகல்ஸ் வந்து பவர்லாம் இழந்ததுக்கு அப்புறம், நீங்க அவுரங்கசீப்ல பார்த்துருக்கீங்க தெரியுமா? அவருக்கு அப்புறம் வந்து முகல்ஸ் அப்படியே டிக்ளைன் ஆயிட்டாங்க. லேட்டர் முகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பின்னாடி வந்தவங்கள. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெவன்யூ இல்ல, ஷார்ட் ஃபால். அதுக்காக இந்த இஜாதாரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா, அவங்க ஒரு 10 ஜமீன்தாஸ், இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல, ஒரு இந்த இப்ப ஒரு மைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பிரைவேட் கம்பெனிக்கு ராயல்ட்டிக்கு ரிலீஸ் விடுறோம்னா ஒரு ஆக்ஷன் எடுப்போம்ல, பிடிங் ஆக்ஷன். அது என்ன சொல்ல, ஏழை விடுவோம்ல, ஹையஸ்ட் யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் இந்த சிஸ்டம். யார் ஹையஸ்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணி தரேன் இந்த ஏரியால இருந்துன்னு கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க ட்ரெடிஷ்னலா ஜமீன்தாரோ இல்லையோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. ரெவன்யூ யார் அதிகமா கொடுக்குறாங்க, அது யாரு கிளாஸ், பெசன்ஸ் கிளாஸ் இல்லையா? ஸோ அந்த சிஸ்டம் இவரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. இவரு வாரன் ஹேஸ்டிங். ஆக்சுவலி ஷாஜஹான் ஆரிஜினேட் ஆனாலும் பெருசா டெவலப் பண்ணல ஷாஜஹான். லேட்டரா வந்து லேட்டர் முகல்ஸ் தான் பயங்கரமா அதை வந்து யூஸ் பண்ணாங்க. தென் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ப்ராப்பரா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு பியூரோக்ராட் வேணும் அப்படின்னு. ஆனா அவர் பீரியட்ல வந்துட்டு இட் இஸ் அப்பாயிண்டட் பை த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கலெக்டர் வந்துட்டு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் பந்தம் வந்துச்சு. அந்த மெத்தட் தான் இது. பிரிட்டிஷ் வந்து இஜாதாரி யூஸ் பண்ணி தான் கலெக்ட் பண்ணாங்க. பிரிட்டிஷா போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க அதுதான் இந்த இஜாதாரி சிஸ்டம். ரெவன்யூ அப்படி உரிச்சு எடுத்துட்டாங்க. புரியுதா? கலெக்டருங்கிறது ஆக்சுவலா என்ன, கலெக்டர் ஆஃப் ரெவன்யூ, அதுதான் கலெக்டர் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் இப்ப அது கலெக்டர் வந்து வந்துருச்சு. அதோட டெர்மினாலஜி வந்து ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர்னா கலெக்டர் ஆஃப் ரெவன்யூ, அவ்வளவுதான். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்பயும் ரெவன்யூ தானே கலெக்டரோட மெயின் டியூட்டி. சிவில் தானே, இது கிரிமினல் இதுல கூட வந்து கலெக்டர் கிடையாது. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர், ஸோ கலெக்டர் ஆஃப் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர் தான். தென் இது வந்துட்டு அவரோட கோர்ட் சிஸ்டம். திவானி அடாலட், சிவில் கேசஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு அது தெரியுமா? அதாவது கலெக்டர் தான் வந்து சிவில் கேசஸையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. சிவில் கேஸ்னா இப்ப ஜட்ஜ் ஹேண்டில் பண்றாங்க இல்லையா சிவில் கேஸ்னா இது ரெவன்யூ ரிலேட்டட், மேரேஜ் இஷ்யூ, டவுரி இஷ்யூ, இது எல்லாமே சிவில் கேசஸ்லாம் வரும். அப்ப கலெக்டர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால சிவில் கேசஸ் எல்லாமே கலெக்டர் கிட்ட போகணும். தென் ஃபௌஜ்தாரி அடாலட், அதாவது இது பர்ஷியன் சிஸ்டம், முகல்ஸ் யூஸ் பண்ணாங்க இல்லையா பர்ஷியன் சிஸ்டம், அதே தான் லைட்டா மாடிஃபை பண்ணி பிரிட்டிஷ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. கிரிமினல் கேசஸா இருந்தா இந்தியன் ஜட்ஜஸா இருப்பாங்க, குவசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஜட்ஜஸை, அண்ட் சூப்பர்வைஸ்ட் பை கலெக்டர். இன்னொன்று என்னன்னா, சிவில் கேசஸ் வந்து இட் வில் பி ஹேண்டில் அக்கார்டிங் டு பர்சனல் லாஸ் ஆஃப் ஹிந்துஸ்னா ஹிந்துவோட சிவில் லாஸ் படி. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இதுல இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாது, அது லீகலி ராங் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி. முஸ்லிம்ஸ் பண்ணலாம் இல்லையா?
அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாஸ் இருக்கு சிவில்ல. ஸோ அதனால சிவில் கேஸ் வில் பி ஹேண்டில், அதாவது எப்படின்னா கலெக்டர் ஹேண்டில் பண்ணுவாரு அக்கார்டிங் டு பர்சனல் லாஸ் ஆஃப் ரிலீஜியன் பேஸ் பண்ணி. ஆனா ஃபௌஜ்தாரி அடாலட் கிரிமினல் கேசஸ் வந்துட்டு முஸ்லிம் லா படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அப்போ அது மட்டும்தான் கோடிஃபைடா இருந்துச்சு. இந்தியன் லா பெருசாக கோடிஃபை பண்ணாதனால முஸ்லிம் கோடிஃபைங்கிறது என்னது, இந்த இந்த தப்பு பண்ணா இந்த தண்டனை, அந்த ப்ராப்பரா கோடிஃபிகேஷன் அது இல்லாதனால முஸ்லிம் லா படி கிரிமினல் கேசஸ் வந்து டீல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல அப்பீலுக்கு சர்தார் திவானி அண்ட் நிசாமத் அடாலட் இருக்கு. கோடிஃபை பண்ணதுக்கு முன்னாடி பின்னாடி கோடிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐபிசில அவங்க கொண்டு வந்தது 1835ல கோடிஃபை பண்ணிடுவாங்க. ஐபிசி சிஆர்பிசி எல்லாத்துக்கும் ஒரே சட்டம், அது பின்னாடி வரும். அது வரையும் டெம்பரவரியா ஒரு இன்ட்ரிம் மெஷர். ஓகேவா? தென் சுப்ரீம் கோர்ட் சொன்னோம்ல 1773 சார்ட்டர் படி இருந்துச்சு, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. தென் பெங்கால் ஹசிட், இது வந்து நியூஸ் பேப்பர். ஜஸ்ட் இது அவர் பீரியட்ல ரிலீஸ் ஆன இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் பெங்கால் ஹசிட். இவர் எழுதினது வந்து ஹிக்கி. தென் கல்கத்தா மத்ராசா 1781ல, இது அவரோட வாரன் ஹஸ்டிங்கோட ஹெல்ப் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா லோக்கல் கஸ்டம்ஸ் லாஸ் பத்தினா கிளியரா படிக்கிறதுக்காக. தென் இதெல்லாம் சும்மா ஒரு இதுதான். இது நீங்க டிஎன்பிசியில் ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் 1784ல வில்லியம் ஜோன்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாரு. எதுக்குன்னா நம்மளோட ஏஷியன் லிட்ரேச்சர்ஸ் இதெல்லாம் பத்தி படிக்கிறதுக்காக. இது வந்து முக்கியம். சார்லஸ் வில்கின்ஸ் இந்த சொசைட்டியோட மெம்பர். அவரு ஹி டிரான்ஸ்லேட்டட் பகவத்கீதா இன் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் புக் டு பி டிரான்ஸ்லேட்டட் இன் இங்கிலீஷ் வந்துட்டு இதான் 1794ல. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இவர் பீரியட் என்ன நடந்தது. இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுவா. பீரியட் நோட் பண்ணிட்டீங்கல்ல 17. முக்கியமானது எல்லா பேரும் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமானது என்னது? சார்ட்டர் ஆக்ட், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், எல்லாமே முக்கியம்தான். டியூவல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மட்டும் நோட் பண்ணுங்க. லார்டு கார்ன்வாலிஸ் அடுத்து. ஸோ இவர் பீரியட்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் தான். லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். ரெவன்யூ, ஸோ என்னது பெங்கால்லி பீகார்லையும் இது பண்ணாங்க. ஸோ ஜமீன்தாஸ் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க நோட்ஸ் எடுத்துப்பீங்க. 10 வருஷத்துக்கு ரெவன்யூ வந்து ஃபிக்ஸ்டு. 10/11 ஆஃப் ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதாவது என்ன பட்டா சிஸ்டம்ங்கிறது இதில் தான் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. என்னன்னா பெசன்ட்ஸ் வில் பி ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட் அன்லஸ் தே பெய்ட் ரெவன்யூ. அதுதான் ஆக்சுவலா லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாரு. ஸோ அது எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ இந்த கான்ஸ்டியூஷன்ல எங்க படிச்சீங்க லக்ஷ்மிகாந்த்ல? செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். ஆர்டிகல் 50 என்னது? அதாவது என்னன்னா எக்ஸிக்யூட்டிவா இருக்கவங்க யாருமே ஜுடிஷியரி கையில எடுக்கக்கூடாது. இப்போ நீங்க கலெக்டர் ஆகுறீங்கன்னா நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடாது. ஒன்லி ஜட்ஜுக்குனே படிச்ச ஜட்ஜஸ் தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். அந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் கார்ன்வாலிஸ் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் சவர்ஜினிட்டி ஆஃப் லா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம அதான் ஃபாலோ பண்றோம். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் இஸ் சவர்ஜின் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா அதுதான் சவர்ஜின். எக்ஸாம்பிள், ஒரு கிரிமினல் லா ஐபிசி இருக்கு. ஐபிசி செக்ஷன் படி இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை, இது லா. எக்ஸிக்யூட்டிவ் வந்து இந்த லாவை தான் அபைட் பண்ணுமே தவிர, ஜட்ஜஸ் வந்து இந்த ஜட்ஜஸா இருக்கட்டும் எக்ஸிக்யூட்டிவா இருக்கட்டும் இந்த லாவை தான் ஃபாலோ பண்ணுமே தவிர நம்மளோட ஓன் டெசிஷனை பண்ணக்கூடாது. அதுதான் பிரின்சிபல் ஆஃப் சவர்ஜினிட்டி ஆஃப் லா. லா சவர்ஜினிட்டி சுப்ரீம், லா இஸ் சுப்ரீம். லாங்கிறது பார்லிமெண்ட்ஸ்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து டெலிகேட் பண்ண ஒரு சட்டம், அதுதான் சுப்ரீம். ஸோ ஹி இன்ட்ரடியூஸ்ட் தட் கான்செப்ட். அதுக்கப்புறம் என்ன ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்கிறது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம் ஆமாம், சர்க்கியூட் கோர்ட்ஸ்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் 2-3 கோர்ட்ஸ் இருந்துச்சா, ஸோ அந்த கோர்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு மேல சர்க்கியூட் கோர்ட்ஸ் கல்கத்தால, பாட்னால, முர்ஷிதாபாத், டக்கா பெங்கால் ரீஜியன்ல. ஓகேவா? இதனாலுமே எங்க இருக்கு? பெங்கால்ல தானே இருக்கு. பெங்கால்ங்கிறது பங்களாதேஷ் அப்ப பிரிக்கல. ஸோ அதனால பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்லாம் பிரிக்கல, பெங்கால் ஃபுல்லாவே பெங்கால் தான். ஸோ டக்கா, முர்ஷிதாபாத், கல்கத்தா, பட்னா இது 4 இடத்துலையும் சர்க்கியூட் கோர்ட்ஸ் இருக்கு. அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் கிட்ட இருந்து அப்பீல் ஹியர் பண்ணுவாங்க. இன் போத் சிவில் கேசஸும் சரி டிஸ்ட்ரிக்ட் கேசஸும் சரி. அந்த சர்க்கியூட் கோர்ட்ஸ் வில் பி ஹெடட் பை யூரோப்பியன் ஜட்ஜஸ். அதுக்கு மேல சர்தார் நிசாமத் அடாலட், சர்தார் திவானி அடாலட் இருந்துச்சா. ஸோ சர்தார் நிசாமத் அடாலட்ங்கிறது கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில்.
எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் கவர்னர் ஜெனரல் அவங்க அதுக்கு மேல உள்ள அப்பீல்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வாரன் ஹாஸ்டிங் இருக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கோர்ட்ஸ் இருந்துச்சு. அங்கிருந்து அப்பீல் எங்க போகும்னா சர்தார் திவானி அதாலத் டைரக்டா போயிடும். இவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ். இங்க வந்து சிவில் கேசஸ் தனியா, கிரிமினல் கேஸ் தனியா இருந்தாலும் சர்தார் திவானி அடாலத் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன் தானே. ஸோ அதுக்கு நடுவில் இவர் கொண்டு வர்றாரு சர்க்கியூட் கோர்ட்ஸ்னு ஒன்று, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜட்ஜஸ், யூரோப்பியன் ஜட்ஜஸ். அந்த சர்க்கியூட் கோர்ட்ஸ், ஸோ கீழே இருந்து லோயர் கோர்ட்ல இருந்து சர்க்கியூட் கோர்ட் போகும். சர்க்கியூட் கோர்ட் இருந்தா சர்தார் திவானி அண்ட் நிசாம் அடாலத்துக்கு போகும். சர்க்கியூட் கோர்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இந்த ரீஜனுக்கு மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அவ்வளவுதான். ஸோ அதான், அதனால டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க திவானி கோர்ட் வந்து இட் இஸ் டெசிக்னேட்டட் அஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். இன்னொன்று ரொம்ப முக்கியம், இதுக்கு முன்னாடி சிவில் கேஸ் யார் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா? கலெக்டர். இப்ப டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. கார்ன்வாலிஸ். அப்ப என்ன ஆயிரும், சிவில் கேசஸ் அண்ட் கிரிமினல் கேஸ் ரெண்டுமே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஹேண்டில் பண்ணுவாரு. ஸோ அதனாலதான் டிஸ்ட்ரிக்ட் ஃபௌஜ்தாரி கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இதுக்கு முன்னாடி கிரிமினல் கேசஸ் வந்து ஜட்ஜும் சிவில் கேஸ் வந்து கலெக்டர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா வாரன் ஹாஸ்டிங் பீரியட்ல. ஸோ ஒரே கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றது, அவ்வளவுதான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு. இப்ப இருக்குல்ல, சிவில் கேசஸையும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா ஹேண்டில் பண்ணுவாரு, கிரிமினல் கேஸையும் அவர் தான் ஹேண்டில் பண்ணுவாரு, அந்த சிஸ்டம். அதுக்கு மேல சர்க்கியூட் கோர்ட்ஸ், அதுக்கு மேல சர்தார் திவானி அடாலத், நிசாம் அடாலத். ஓகேவா? ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கும்ல, இல்ல இப்ப திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குல்ல. ஆமா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் தெரியாதா? ஸோ இன்னொன்னு, நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸா கிரிமினல் கேஸை ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்க ஹைகோர்ட்ல போய் எடுத்துனே கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? அதுக்கு நீங்க வந்துட்டு இது படிக்கணும், கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? பாலிட்டி பண்ணீங்க நல்லா. யூரோப்பியன்ஸ் brought under jurisdiction. ஸோ யூரோப்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு they were answerable to courts. இதுக்கு முன்னாடி யூரோப்பியன்ஸ் were excluded from courts இல்லையா? இன்னொன்று ரொம்ப முக்கியமான இதுதான் அந்த கார்ன்வாலிஸ் கோடுங்கிற இந்த 5 ரிஃபார்ம்ஸ். ஒன்று லா தான் சவரஜினிட்டி, இன்னொன்று ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ், இன்னொன்று ரெவன்யூ வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன். அதான் கலெக்டருக்கு வந்துட்டு கலெக்டர் டியூட்டி வந்து ரெவன்யூ. So he was separated from civil cases. Europeans brought under jurisdiction. So இன்னொன்று அடுத்து முக்கியமான, he was considered as father of civil services in India. Civil serviceங்கிற ஒரு கான்செப்டை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ஆஃப் கலெக்டர்னு இருந்தாலும் சிவில் சர்வீஸ் ப்ராப்பரா சிவில் சர்வன்ட்ஸ்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, அது எல்லாமே கொண்டு வந்தது இவர் தான். பட் இவர் வந்து ரொம்ப வந்து இது பண்ணாரு, சிவில் சர்வீஸ் மெம்பர்ஸை வந்து மெரிட் எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லி கார்ன்வாலிஸ் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணாரு. பட் ஒத்துக்கல அங்க இருக்க கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ அதனால நாங்க தான் நாமினேட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. அதனால தேவர் நாமினேட்டட், கலெக்டர்ஸ் எல்லாமே நாமினேட் பண்ணப்பட்டாங்க. தென் இவரோட மெயின் பீரியட்ல நடந்தது தேர்ட், இந்த வார் தான் டிவாஸ்டேட் பண்ண திப்பு சுல்தானை. அதான். தென் இது ஒரு நார்மல் தான், அதை விட்டுருங்க. சான்ஸ்கிரிட் காலேஜ் டெவலப் பண்ணது. இது வந்து இவருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த பீரியட்ல வந்தனால இதை நான் எழுதியிருக்கேன். ஜொனாத்தன் டன்கன் இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு இப்ப இருக்க பிஹெச்யூ தெரியுமா இப்போ. ஸோ அந்த காலேஜ் அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அது. ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது உங்களுக்கு தெரியல, பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது நோட் பண்ணிட்டு கார்ன்வாலிஸோட பீரியட் நோட் பண்ணுங்க, 1786 to 93. தென் இது ஃபுல்லா இதுக்கப்புறம் வந்தவங்க பெருசா பண்ணியிருக்க மாட்டாங்க, இவர் ஒரு மேஜரா நினைப்பாரு. ஆனா நிறைய இருக்கு, இந்த மாதிரி நிறைய வைஸ்ராய்ஸ் பத்தி நீங்க படிக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சார் ஜான் ஷோர் அவருக்கு அப்புறம் வந்தவர் 1793 to 98. இவர் பீரியட்ல ஒன்றும் பெருசா பண்ணல. என்ன பண்ணா செகண்ட் ரோஹிலா வார், இது இவர் பீரியட்ல நடந்தது. செகண்ட் ரோஹிலா வார் பார்த்தோம்ல முன்னாடியே, சார் ஜான் ஷோர் பீரியட்ல நடந்துச்சு, இவர் பீரியட்ல நடந்துச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு சிம்பிள் பேட்டில் தான், இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்க தேவையில்லை, அவ்வளவுதான். செகண்ட் ரோஹிலா வார் மட்டும் முக்கியம். தென் லார்டு வெல்லஸ்லி வந்துட்டு ஒரு வெல்லஸ்லினாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது சப்சிடி அலையன்ஸ் சிஸ்டம். ஸோ அதான் பெர்மனன்ட் ஸ்டேஷனிங். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு போன கிளாஸ்ல எல்லாமே சொல்லியாச்சு, ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அனெக்ஸ் பண்ண ஸ்டேட் எதுன்னு கேட்பாங்க, ஹைதராபாத். ஸோ இது எல்லா ஸ்டேட்ஸும் அனெக்ஸ் பண்ணார். தென் 4th ஆங்கிலோ மைசூர் வார், ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். அது தேர்ட்லயே ஆல்மோஸ்ட் இதாச்சு, 4th வந்து கில் பண்ணிட்டாங்க. கில் பண்ணது வந்து 4th ஆங்கிலோ மைசூர் வார். இவரோட பிரதர் தான் அந்த வார நடத்திருப்பாரு, ஆர்தர் வெல்லஸ்லி. இவர் டைரக்டா போயிருக்க மாட்டார். தென் ஹி எஸ்டாப்ளிஷ்ட் ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் கல்கத்தால. முக்கியமான ஒரு ரிஃபார்ம் எடுத்துட்டு வராரு. இப்பதான் சிவில் சர்வன்ட்ஸ்க்கு ட்ரைனிங் வேணும், சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாமே கரப்டடா இருந்தாங்க பயங்கரமா, ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரு வெல்லஸ்லி. தென் இந்த ஸ்டேட்ஸ்லாம் அனெக்ஸ் பண்ணது, அவ்வளவுதான். வெல்லஸ்லியோட பாலிசி முடிஞ்சிருச்சு. தென் ஹாஸ்டிங்ஸோடது, ஹாஸ்டிங்ஸ் பீரியட் இது ஒரு முக்கியமா, இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. 1813 to 1823.
ஸோ என்னன்னா 1813 சார்ட்டர் படி என்ன அப்படின்னா கம்பெனியோட மோனோபோலி இந்தியாவில் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா என்னன்னா பிரிட்டிஷ்ல இருக்க வேற கம்பெனிஸ் இருப்பாங்கல்ல, பிரைவேட் கம்பெனிஸ், அவங்களும் வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற, இதுவரை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் இந்தியாவில் மோனோபோலி இருந்துச்சு. இவர் பேரில் அது அபாலிஷ் ஆச்சு. தென் லார்ட் ஹாஸ்டிங்கோட முக்கியமான கான்ட்ரிபியூஷனே இந்த ராயட்வாரி சிஸ்டம் தான். ஸோ ராயட்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு நம்ம ரீஜன்ல, மெட்ராஸ், பாம்பே இந்த ரீஜன்ல. இங்க வந்து ஜமீன்தாஸ் இல்ல நம்ம போன கிளாஸ்லேயே சொன்னோம், ஜமீன்தாஸ் இல்லாதனால இதுக்கு ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ண. அந்த சிஸ்டம் டிசைன் பண்ணவர் அலெக்சாண்டர் ரீட் அண்ட் தாமஸ் முன்ரோ, கவர்னர் ஆஃப் மெட்ராஸா இருந்தாரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சேலம்ல தான் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த சிஸ்டமை மெட்ராஸ், பாம்பே, சிந்த் ரீஜன், கூர்க் ரீஜன், அசாம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ என்னன்னா பெசன்ஸ் வந்துட்டு டைரக்டா பிரிட்டிஷ்க்கு ரெவன்யூ சப்மிட் பண்ணுவாங்க ஜமீன்தாஸ் இல்லாம. இதை போன டைமே சொல்லியாச்சு, டைரக்ட் பேமெண்ட் டு ஸ்டேட்ஸ், இந்த ஜமீன்தாஸ் இல்லாதனால. தென் இவரோட பீரியட்ல தான் இந்த மஹல்வார் சிஸ்டமும் நம்ம சொல்லியிருப்போம். நார்த் வெஸ்ட் ப்ரொவின்சஸ்ல மஹல்ஸ்ங்கிறது குரூப் ஆஃப் வில்லேஜஸ்லாம் சேர்ந்து சப்மிட் பண்றது. இந்த சிஸ்டம் வந்துட்டு இவர் பீரியட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் ஹி ஃபாலோட் பாலிசி ஆஃப் பேராமௌன்சி. அப்படின்னா எல்லா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கும் பிரிட்டிஷ் தான் ஹெட் அப்படிங்கிற அந்த பாலிசி. அதை ரிவர்ஸ் பண்ண 1887 அந்த வார்க்கு அப்புறம் அந்த பாலிசியை ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் தான் அந்த பாலிசி சொன்னாரு. தென் இது தேவையில்லை, இவர் பீரியட்ல தான் 3rd ஆங்கிலோ மராத்தா வார், பிந்தாரி வார் ஞாபகம் இருக்கு. தென் பாம்பே பிரசிடென்சி, அந்த வார்க்கு அப்புறம் தானே பாம்பே பிரசிடென்சி கிரியேட் ஆச்சு. ஸோ அது. தென் இவர் பீரியட்ல தான் நேபாள் பார்த்தோம்ல, கவர்காஸ்ட் ஆஃப் நேபாள், ட்ரீட்டி ஆஃப் சகுலி. ஸோ அதான் இவர் பீரியட்ல என்னென்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த பீரியட் அந்த ஒரு கன்சல்டேஷன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இதுவே. இதுவும் ஒரு சிம்பிள் தான். லார்ட் ஆம்ஹெஸ்ட் பீரியட்ல தான் நம்ம பார்த்தோம்ல, பர்மா வார் பார்த்தோம். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் விட்டுருங்க. பென்டிங் வந்து ஒரு மேஜரான ஒரு இவர் சொல்லவா, இவர் இதோட முடிச்சிடலாம் நம்ம. பென்டிங் வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு, ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. பிகாஸ் இந்த சார்ட்டர் ஆக்ட் 1833 வந்து பல விஷயத்த கொண்டு வந்துச்சு. எப்படின்னா பெங்கால், மெட்ராஸ் இவங்கலாம் தனித்தனியா லெஜிஸ்லேச்சர் இருந்து, அந்த லெஜிஸ்லேஷன் யாருமே லெஜிஸ்லேட்டிங் பவர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஃபுல்லா லெஜிஸ்லேட்டிங் பவரே கவர்னர் ஜெனரலுக்கு தான் கொண்டு வந்தாங்க. இந்த 2க்கும் சப்சிடியரி ஆக்குனாங்க பயங்கரமா. ஸோ அதனால ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி பார்த்தவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பார்த்தோம், வாரன் ஹாஸ்டிங்ஸ். அப்போ வந்து எப்படின்னா அவர் ஒரு ஹெட் அவ்வளவுதான். ஆனா இது வந்துட்டு இந்த ஆக்ட் படி இவங்களுக்கு எந்த பவருமே இல்லை. மெட்ராஸ் அண்ட் பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு இருந்ததுனால அந்த ஆக்டை தான் நம்ம செயின்ட் ஹெலினா ஆக்ட்னு சொல்லுவோம். தென் ஹி அபாலிஷ்ட், லீகலா சதியை வந்து அபாலிஷ் பண்ணாரு. தென் இவர் பீரியட்ல கம்ப்ளீட்டா டீக்கு மட்டும் தான் மோனோபோலி இருந்துச்சு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுவும் கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ எல்லா யூரோப்பியன்ஸும் அலோவ் பண்ணாங்க. ஸோ அது அந்த ஆக்ட் படி பாருங்க, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் பாம்பே வாஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாப்ட், ரீஸ்டோர்ட் டு பெங்கால். தென் இவர் 1830 ஆக்சுவலா இவர் வந்து லார்ட் வில்லியம் பென்டிங் வந்து எல்லாமே ஒரு சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பாரு. தகேங்கிறவங்க ஒரு தீவ்ஸ் மாதிரி, ஸ்மால் தீவ்ஸ், கொலை பண்ணி பறிக்கிறது, வழிப்பறி பண்றது. ஸோ அவங்கள 1830 மாசா வந்து தகீஸ் வந்து டிமாலிஷ் பண்ணாரு, பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை வச்சு சாவடிச்சாரு கம்ப்ளீட்டா, மாஸ் கில்லிங். ஸோ அது நடந்துச்சு 1830. இன்ஃபான்டிசைடை பேன் பண்ணாரு, ஃபீமேல் இதானது சைல்டு சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணாரு. அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி பலி கொடுக்கறதா அதெல்லாம் கம்ப்ளீட்டா பேன் பண்ணாரு. தென் இதுதான் நீங்க கேட்டீங்க இல்லையா, முஸ்லீம் லா படி ரொம்ப டஃபா இருந்துச்சா அப்படின்ட்டு. 1833 மேக்விலே கமிஷன் அப்பாயிண்ட் பண்றாங்க, லா கமிஷன். ஸோ அவங்க தான் இந்த சிவில் பெனல் கோட், இந்தியன் பெனல் கோட், கிரிமினல் பெனல் கோட் கொண்டு வராங்க. ஸோ இவர் பீரியட்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் லா கமிஷன் மேக்விலே பண்ணி ஹெட் பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க கோடிஃபை பண்றதுக்கு. தென் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ், சர்க்கியூட் கோர்ட்ஸ் அபாலிஷ் பண்றாரு கம்ப்ளீட்டா, அந்த பவர் டிரான்ஸ்ஃபர் டு கலெக்டர்ஸ். திரும்ப இவரு கலெக்டருக்கே கொடுக்குறாரு, புரியுதா உங்களுக்கு? ஸோ கலெக்டர் கொடுத்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கலெக்டர் வந்து நாமினேட் பண்றாங்க, ஜட்ஜஸ் அப்படி கிடையாது, படிச்சு வரவங்க இல்லையா. இப்பதானே கலெக்டர்ஸ்லாம் வந்து எக்ஸாம் வச்சு பின்னாடி இதுலயுமே எக்ஸாம்ஸ் கொண்டு வந்துருவாங்க, அது பார்ப்போம் நம்ம. வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் இன் கோர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பர்மிட் பண்ணாரு. அதுவரை பர்ஷியன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பர்ஷியன் தெரிஞ்சவங்களை வச்சு தான் நம்ம வாதாடணும். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இங்கிலீஷ் வாஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ். இப்பயுமே சுப்ரீம் கோர்ட்ல இங்கிலீஷ் வாஸ் த ஒன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ். அதாவது இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு. ஆங்கிலோவிஸ்ட் வெர்சஸ் ஓரியன்டலிஸ்ட் கான்ட்ரவர்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து கடைசியில இங்கிலீஷ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் இவர் தான் அனௌன்ஸ் பண்றாரு. தென் இவர் பேர்ல பர்பச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ரஞ்சித் சிங், அது சும்மா
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் 1832ல. தென் மஹல்வாரி சிஸ்டம் வந்துட்டு இவர் தான் ரீஃபார்ம் பண்ணி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுவார். கிறிஸ்டியன் மெஷினரிஸ் வேர் அலவுட் டு ப்ரொபகேட். ஸோ இவர் வந்து சதி அபாலிஷ் பண்ணது, இந்த லா கமிஷன், இந்த தகீஸ், இன்ஃபான்டிசரி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நோட் பண்ணி, இது எல்லாமே ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லேருந்து இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஹாஸ்டிங்ஸ் பீரியட்லேருந்தே. ஹாஸ்டிங்ஸ்னா என்ன, ராயட் வாரி சிஸ்டம், இந்த மாதிரி நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஹாஸ்டிங்ஸ் எழுதுனீங்கன்னா ராயட் வாரி சிஸ்டம் முக்கியமானது மட்டும் எழுதுங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்லைட்லேயே வந்துட போகுது. ராயட் வாரி சிஸ்டம், மஹல்வாரி சிஸ்டம் வேணாம், அது பின்னாடி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இல்லை டெஸ்ட் தான் பண்ணாங்க. தென் பாலிசி ஆஃப் பாராமௌன்சி, தென் தேர்ட் ஆங்கிலோ மராத்தன் வார், பாம்பே பிரசிடென்சி, தென் நேபாள் வார். இது 4 பாயிண்ட் தான் முக்கியம். அவ்வளோதான். லார்ட் ஆம்ஹெஸ்ட் பொறுத்த வரையும் பர்மா வார், பென்டிங் கொடுது, இதெல்லாம் அவ்வளோதான்.